கிரிப்ஸ் மிஷன், கிரிப்ஸ் தூதுக்குழு. இதுக்கு தலைவர் யாருன்னா சார் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸாக இருந்தார். இந்த கிரிப்ஸ் மிஷன் எப்போ வந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா மார்ச் 22, 1942, மார்ச் 22, 1942 வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்த கிரிப்ஸ் மிஷன் எதுக்குன்னா அப்போ வந்து செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் வந்து ஜப்பான் வந்து நல்ல ஆதிக்கம் செலுத்தினாங்க. அதில் எதிர்க்கிறதுக்காக இந்த இங்கிலாந்துக்காரன் பிரிட்டன்காரனுக்கு வந்து நிறையா வந்து இந்தியர்கள் தேவைப்பட்டாங்க, இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து தேவைப்பட்டாங்க. அதனால் நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் டொமினியன் ஸ்டேட்டஸ் தரேன், உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து தரேன். டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவை நம்ம தானே ஆள்றோம். ஆனால் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்கன்னா எல்லாமே கான்ஸ்டியூஷன் எல்லாமே வந்து நம்ம தான் ஆளுவோம். ஆனால் நமக்கு மேலே தலைவராக யார் இருப்பாங்கன்னா பிரிட்டன் குவீன், அந்த அரசி தான் வந்து தலைவராக இருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு அடிமையாக தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படியா டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுத்தாலுமே அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் தான் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க கிரிப்ஸ் மிஷனில். இது வந்து எப்படின்னா காந்தி இந்த கிரிப்ஸ் மிஷன் இந்த அறிக்கையை வந்து என்னன்னு சொல்லியிருந்திருப்பாருன்னா போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் சொல்லியிருப்பாரு. தமிழில் வந்து காலாவதியான வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருப்பாரு. இதை பார்த்துட்டு நேரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து டீப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் வந்து ஒரு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானேன் அப்படின்னு சொல்லிட்டு நேருவுமே சொல்லியிருப்பாரு இந்த கிரிப்ஸ் மிஷனோட அறிக்கையை பார்த்துட்டு.